கோவையில் மனிதநேய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் சார்பாக சமுதாய நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவையில் தொடர்ந்து அரசு மருத்துவமனை முன்பாக உள்ள ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கி வரும் மனிதநேய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அமைப்பினர் தீபாவளி, பொங்கல், ரம்ஜான் என அனைத்து பண்டிகை நாட்களிலும் உணவு வழங்கி வருவதோடு சமுதாயம் சார்ந்த பல்வேறு சமூக நலப் பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர். இந்நிலையில் தொடர்ந்து 6வது ஆண்டாக மனிதநேய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் சார்பாக சமுதாய நல்லிணக்க நோன்பு திறக்கும் இஃப்தார் நிகழ்ச்சி கோவை குனியமுத்தூர் NSK அரங்கில் நடைபெற்றது. மனிதநேய ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் நிறுவன தலைவர் கோவை சுலைமான் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆலோசகர் ஜெம் சாதிக், உமர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவணசுந்தர் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீதேவி சில்க்ஸ் உரிமையாளர் சிவகணேஷ், கோட்டை இதாயத்துல் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் தலைவர் இனாயத்துல்லா மற்றும் திமுக மாநகர மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ், மாநகர மாவட்ட திமுக இளைஞரணி சிங்கை மதன் மற்றும் சவுகத் அலி, NSK கலீல், வேலுச்சாமி, பதுருதீன், அப்துல் ஜப்பார், ஜனா சுலைமான், கிதர்பாஷா, MI ஃபைசல், KST செல்லப்பா, ஆபிதா அமானுல்லா, கோட்டை ஹக்கீம், சிங்கை சுலைமான், TMS அப்பாஸ், அரசன், அஜ்மீர் கான், கோட்டை செல்லப்பா, சித்திக், கோவை ஃபைசல், இப்ராஹிம், சலீம் தாஹிர், குல் முகமது ஹக்கீம், அபு தாஹிர், இப்ராஹிம், முஸ்தபா, அயூப் ரியாஸ், அபீப் ரஹ்மான், மன்சூர், அஷார், தாஹிர், உசேன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்டோர் பேசுகையில், இது போன்ற மத நல்லிணக்கத்தை போற்றும் நிகழ்ச்சிகள் அனைத்து சமுதாய மக்களின் ஒற்றுமையை காட்டுவதாக தெரிவித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு நோன்பு திறப்பதற்கான ஆரம்ப உணவாக நோன்பு கஞ்சி, பேரீச்சை, ரோஸ் மில்க் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அசைவ உணவு பரிமாறப்பட்டது. இதில் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி பல்வேறு சமுதாயத்தினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.